ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஷர் தேடி சேனல். ஸோ இந்த இடத்துல நம்ம பார்க்க போகிறோன்னா பைக் ஸ்டீலிங் எபிசோட் 2 மற்றும் இன்றைக்கி நம்ம விஜய் அவங்களுடைய பைக்கை நம்ம ஸ்டீல் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வாங்க நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம போன வீடியோக்கு முந்தின வீடியோ ஸ்டீலிங் எபிசோடுக்கு பயங்கரமாக சப்போர்ட்னா கொடுத்துருந்தீங்க. 55 வியூஸ் போயிருக்கு. ஸோ எல்லாத்துக்கும் நன்றி மற்றும் இதுக்கும் நிறைய சப்போர்ட் கொடுங்க. இப்போ வாங்க நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே இப்போலாம் ஒரே நிமிஷம் வந்துடுறேன். ஓகே கைஸ், ஐம் பேக். மற்றும் இப்போ அந்த விஜய் சார் அவங்களோட பைக் ஏர்போர்ட்டில் தான் இருக்குது. ஆனால் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நம்ம நிறைய பைக்கை ஸ்டீல் பண்ண போகிறோம். மற்றும் இது மட்டும்தான் ஒரு ஆக்டரோட பைக்கு, மற்றது எல்லாமே நார்மலான சூப்பர் பைக். இவன் கீழே விட்டான். இவனை ஸ்னைப்பர் மூலிமா பார்ப்போம். எனக்கு தெரியும், ஒன்றுமே தெரியல. ஸோ இப்போ நம்ம டேரெக்டாக அங்கே போய் பார்ப்போம். எதுக்கு ஹெலிகாப்டர் தேவைப்படுதுன்னா, அங்கே மேலே தான் வச்சுருக்காங்களாம் பைக்கை. இப்போ அதை போய் நம்ம ஸ்டீல் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஒரு ஹெலிகாப்டர் தேவை. இங்கே ஒரு ஹெலிகாப்டர் இங்கே நாங்கள் மேலே யாரும் பார்த்து கீழே வந்துட்டோம். எங்கேயோ மேலே தெரியுமா? அது என்ன பைக்குன்னு இப்போவே நீங்கள் கெஸ் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். ஒரே நிமிஷம். ஓகே, ஃபைனலி தட் இஸ் த புல்லட்டு. இது அந்த புல்லட்டு. பிகில் படத்தில் அந்த காலேஜ்குள்ளேயே புல்லட் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அண்ட் நம்மளுக்கு அந்த கலர் கிடைக்கல. ஸோ அதே மாதிரி கலரில் இருக்கிறதுக்காக ஒரு ஆரஞ்ச் கலர் போட்டு வச்சுருக்கேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆனால் அந்த புல்லட் இப்போ நம்ம எப்படி கீழே எடுத்துகிட்டு போகணும்னு எனக்கு சத்தியமாக தெரியல. அதுக்கு தான் இருக்கவே ஆர்ஜிஎஸ் ஸ்டூடியோ ரேம்பை போட்டு பறக்க விட்டுறலாம். கரெக்டாக ரேம்பை இந்த இடத்துல மோடான் ஆக்சுவலி நான் போட்டுட்டேன். ஓகே, பத்திரமா எடுத்துடணும். கீழே விழுந்துடாதரா. ஏய், இங்கே என்ன ஸ்டெப்ஸ்லாம் இருக்குது? இங்கே போக முடியுமா கீழே? ஆமாம் கைஸ், இங்கே ஸ்டெப்ஸ்லாம் இருக்குது. அதாடி அந்த இடத்துல தொங்க வச்சிட்டேன். இருங்க, டெலிட் பண்ணிவிட்டேன். இப்போ இந்த வண்டியை இப்போ கீழே எடுத்துகிட்டு போவோம். அண்ட் ஹெலிகாப்டர் நம்ம சீட் கோட் போட்டு வச்சுக்கலாம். அந்த ஹெலிகாப்டர் ஏன் வெடிக்க மாட்டேங்குன்னு தெரில. பறந்துட்டு திரும்ப விழுந்துடும் கீழே. இப்போ புல்லட் சவுண்டு கேளுங்க. வண்டி எப்பவுமே எல்லாம் ஹெல்மெட் போட்டுக்கோங்க, சேஃபாக இருங்க. நேத்திக்கு போட்ட ஷார்ட்ஸ்னால் யார் பார்த்தீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். நேத்திக்கு போட்ட ஷார்ட்ஸ் யாருன்னா பார்த்தீங்கன்னா கமெண்ட். நேத்திக்கு ஆக்சுவலி அந்த ஒரு காமெடியாக #your brother and sister. அது
யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஆக்சுவலி அந்த நல்லாவே வியூஸ் போயிருக்கு, 8 வியூஸ் போயிருக்கு. அண்ட் நம்ம போன வீடியோவில் விட்டுட்டு போன பைக்கெல்லாம் ஆக்சுவலி இங்கே தான் இருக்குது. அண்ட் நான் அங்கே உள்ள ரூமில் விட்டுருந்தேன். ஆனால் நான் ரூமில் வந்து விட்டுட்டு உங்களுக்கு வீடியோ என் பண்ணிவிட்டு நான் இங்கே வந்து விட்டுட்டேன். ஸோ இங்கே தான் அந்த 3 பைக்குமே இருக்குது. இங்கே தான் அந்த 3 பைக்குமே இருக்குது. அதுக்கு உண்டான வந்து சீட் கோட் வந்து நான் கண்டுபிடிச்சிட்டேன். எஸ்டின்னு போட்டிங்கன்னா சேவ் ஆயிரும். ஆமாம், எஸ்டின்னு போட்டிங்கன்னா சேவ் ஆயிரும். அண்ட் இந்த வண்டியை இப்போ எடுத்து சைடில் வைக்கிறோம். நாட்டுக்கு நார் ஒருத்தர். ஓகே, சோழி முடிஞ்சு. கரெக்டாக வச்சுக்கிட்டு அப்பா பரவாயில்ல, ஃபுல் ஹெல்த் சீட் போட்டோம், அதனால தப்பிச்சோம். அண்ட் இன்னும் நம்ம ஒரே ஒரு பைக் மட்டும் திருட வேண்டிய வேலை இருக்குது. அதை முடிக்கிறதுக்கு நம்ம ஹையர்ஸால் போவோம். பத்திரமா இங்கே படிச்சுட்டு போகணும். அண்ட் அந்த பைக் லொக்கேஷன் வந்து நான் கிடச்சோன்னு உங்களுக்கு மீட் பண்ணுவேன். பாய். ஓகே கைஸ், ஃபைனலி எனக்கு வந்து அடுத்த லொக்கேஷன் வந்து கிடச்சி விட்டது. ஆனால் அது வந்து கொஞ்சம் நம்ம வீட்டு பக்கத்துலேயே தான் இருக்குது. ஸோ நம்ம ஹையர்ஸாக எடுத்துகிட்டு போவோம். சேஃப்டி ஃபர்ஸ்ட். ஆனால் ஹெல்மெட் போட்டுக்கலாம். ஹெல்மெட் போடுறா. டேய் ஹெல்மெட் போடுறா. போட்டேன். ஹையர்ஸா டக்குன்னு மீடிங் ஆகுது. நெக்ஸ்ட் பைக் யாரோடதுன்னா, அண்ட் என்னடா இவன் இதே பண்ணிக்கிட்டு இருக்கான்னு நினைக்காதீங்க. அண்ட் நெக்ஸ்ட் பைக் யாரோடதுன்னா நம்மளுடைய டிடிஆ வாசன் அவங்களுடைய ஜார்விஸ் பைக்கு தான். ஸோ போன தடவை வந்து அவங்க ஹையர்ஸாவை திரும்பி அவங்க பைக்கில் போய் அவங்க பைக்கே இருக்கிறோம். அதுக்காக தான் நான் வந்து ஹையர்ஸாக வைக்கிறேன். ஸோ இந்த வண்டி ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த வண்டி இங்கேயே நிற்கட்டும். ஸோ நம்ம வந்து இப்போது கேமை விட்டு வெளியில் போயிட்டு வந்தாலும் இந்த வண்டி இங்கே தான் நிற்கும். ஹைப்ஸா வந்து வீட்டில் போய் நின்றுடும். ஏன்னா எஸ்டி கொடுத்து சேவ் பண்ணிட்டோம்ல. அண்ட் ஜார்விஸ் ரொம்ப நாள் கழித்து ஓட்டுறோம். ரொம்ப நாள் வச்சில்ல, இப்போ தான் நம்ம கேம்லேயும் அதாவது இப்போ தான் வீடியோவில் அவங்களும் எடுக்கிறோம். அண்ட் இப்போ வந்து அவங்களோட வீடியோஸ்லாம் வந்து ரெகுலராக பார்த்துட்டு தான் இருக்கேன். அண்ட் அவங்க வந்து ஜார்விஸை மாடிஃபை பண்ணி தான் எடுத்துடுறாங்க. அண்ட் இந்த கேமில் வந்து அதை மாடிஃபைனால் பண்ண முடியாது மற்றும் மாடும் போட முடியாது. ஸோ அதனால தான் நம்ம வந்து அந்த ஸ்டிக்கர்ஸ் ஒர்க்கிங் எதுவுமே இல்லை. இதுதான் பயங்கரமாக இருக்கும். ஆனால் இந்த வண்டி இவளுக்கு குட்டியாக இருக்குது. இவனுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணி உங்களுக்கு பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாய். மற்றும் நம்ம இப்போ புல்லட்டை ஒரு தடவை ஓட்டிட்டு போவோம். ஏன்னா ரொம்ப நேரம் புல்லட்டை ஓட்டவே இல்லை. புல்லட்டை தூக்கி வெளியில் போடுவோம். இந்த வண்டியில் ரிவர்ஸ் எவ்வளோ ஸ்லோ போகுது. ஃப்ரெண்ட்டில் அடிச்சு பறகுது வண்டி. இந்த வண்டி எடுத்து சைடில் போயிட்டு அண்ட் நம்ம கூடிய சீக்கிரமே ஒரு கராஜ் பில்ட் பண்ணுவோம் நம்மளுக்கு.
இப்போ நம்ம புல்லட் எடுத்து ஒரு வீலிங் அடிச்சுட்டு அந்த வீடியோ மைண்ட் பண்ணிப்போம். ஓகே, turn on. Press and hold both volume keys for 3 seconds to use talkback. Don't turn on. போடா. இது புக்கெல்லாம் ஓடுன்னு தெரியல. ஓகே, பறந்துட்டான். இவருங்க இப்படி பறந்துட்டான். சேவ் பண்ணிக்கலாம். ஓகே, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நல்லா பண்ணுங்க. பாய்.